அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் சார்பாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான ஒரு கொள்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு பின்னணியில நமக்கு தமிழகம் சரி இந்தியாவிலும் சரி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2016 ஆண்டு நிலவரப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஏறக்குறைய 1 லட்சம் நபர்கள் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. இந்திய அளவில் பார்த்தோம்னா தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவர்கள்ல வீடற்றவர்களின் எண்ணிக்கை நம்ம பார்த்திருப்போம். தெருக்கள்ல முக்கியமான சாலைகள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நமக்கு டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான இடத்துல நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருப்பீங்க. அவங்களதான் ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 50% அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப அவர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டல் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிறது 2017 மத்திய அரசாங்க அளவில் இயற்றப்பட்டுச்சு. வீடற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோரை பராமரிப்பதற்கான அடிப்படை நடவடிக்கைகளில் நீதிமன்ற நடைமுறைகளை இச்சட்டம் நீக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேஜரா பார்த்தோம்னா அவங்களோட கேரை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இத்தகைய நபர் ஒருவரை காவல்துறை அதிகாரி தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கண்டால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும், அவரை குடும்பத்தில் சேர்க்கவும், அதற்கு வாய்ப்பு இல்லாத சூழலில் அருகில் உள்ள பொது மருத்துவமனையில் சேர்க்கவும் இச்சட்டம் உரிமை அளிக்கிறது. சோ ஒரு காவல் அதிகாரி இருக்கார், அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னு அவங்களோட ஃபேமிலியோட இன்டகிரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ஜிஓ கையில ஒப்படைக்கணும். ஸோ ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, சம்பந்தப்பட்டவரை மீட்டெடுப்பதில் அரசின் பல்வேறு துறைகளில் செயல்பாட்டையும் இச்சட்டம் கட்டாயமாக்கியுள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே தமிழகத்துல பார்த்தோம்னா அவசர கால பராமரிப்பு மறுவாழ்வுக்கான மையங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ் இவங்களுக்காகவே பிரத்யேகமா மறுவாழ்வு மையங்கள் அப்படிங்கிறது நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே தமிழக அரசாங்கம் தொடங்கி இருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒத்துழைப்போடையும் நிறைய நிறுவனங்கள் அப்படிங்கிறது நிறைய மையங்கள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கும். ஏறக்குறைய பார்த்தோம்னா 18 மையங்கள், அதுல 864 பேர் சேர்க்கப்பட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 1600க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருது. சரிங்களா? இந்த நிலையில தான் பார்த்தோம்னா நம்ம தமிழக அரசாங்கம் போன வாரம் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடிய வீதிகளில் இருக்கக்கூடிய இந்த மனநலம் பாதிக்கப்பட்டோருடைய மறுவாழ்வுக்காக பிரத்யேகமா இந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 4 விஷயங்களை அடிப்படையாக வச்சு வகுக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனநலம் பாதிக்கப்பட்டோரை மீட்பது அப்படிங்கிறது முதல் விஷயமாக இருக்கு. அடுத்தது மனம் உடல் நலம் சார்ந்த அவசர கால பராமரிப்பு அப்படிங்கிறது 2வது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது மறுவாழ்வுக்கான நீண்ட கால நடவடிக்கை அப்படிங்கிறதும் உறவினர்கள் உள்ளிட்ட பொது சமூகத்தோடு சேர்ப்பது என 4 கட்டங்களாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களை ஸ்டேபிள் ஆக்கிட்டு அவங்கள சொசைட்டியோட ரீஇன்டகிரேட் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபடணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒகேஷனல் ட்ரைனிங், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்களுக்கு பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஃபேமிலி இருந்தால் அவங்களை ஃபேமிலியோட இன்டகிரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்கள வேற ஏதாவது பணிகள்ல அவங்கள அமர்த்தலாம், இல்ல வொகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு 4 விஷயத்தை தான் தமிழ்நாட்டோட இந்த ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற இந்த பாலிசி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாலிசி அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான மற்ற திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நோடல் ஆபீசரா யார் இருப்பாங்கன்னா, மாநில மனநல ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. அவர் தான் நோடல் ஆபீசரா இருப்பார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த ஹோம்லெஸ் பர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை ட்ராக் பண்றது எல்லாமே இதோட நோடல் ஆபீசர் யாருன்னா மாநில மனநல ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இருப்பார். அது மட்டும் இல்லாம ஒரு பிரத்யேகமான ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. 102 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர், அதுக்கு கான்டாக்ட் பண்ணியுமே நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பாலிசிக்கு கீழே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்துக்கு கீழேயும் அவங்களுக்கு அந்த காப்பீடு அப்படிங்கிறது வழங்கப்படும். அது நம்மளுடைய முதல்வர் காப்பீடு திட்டத்துக்கு கீழே அவங்களை இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத இந்த பாலிசியில நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அந்த பாலிசியில என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறதா பார்த்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா
நம்ம அகாடமியோட லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் குரூப் 1க்கான எக்ஸ்க்ளூசிவ் லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது மார்ச் 12th நமக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. இதுவே ஆன்லைன் பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 16th வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மோர் தென் 37 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாம 6 ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 7500க்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த மெட்டீரியல்ஸ்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி நோட்ஸ், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட் அப்படிங்கிறது தனியா வந்துடும். அது இல்லாம தமிழரசு மேகசின் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதோட இன்டகிரேட் ஆகி வந்துடும். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸை வாங்கிக்கோங்க. சரியா? நன்றி. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.